எந்த பூஜை தொடங்குனாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதனால மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. இல்ல வீட்ல விநாயகர் சிலை இருந்தா, விநாயகருக்கு போற்றி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, அடுத்தது உங்க குலதெய்வத்த மனதார நெனச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வத்த நெனச்சுக்கிட்டு, மகாலட்சுமி போற்றிய ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமியுடைய 108 போற்றிகள சொல்லலாம். சொல்லும் பொழுது நீங்க அர்ச்சதை பயன்படுத்தலாம் அல்லது குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம். மலர்களால அர்ச்சனை செய்யலாம். அடுத்து குபேர மந்திரம், அதாவது ஓம் குபேராய நமக, ஓம் தனாதிபதியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது 108 தாமரை இதழ்களை எடுத்துக்கோங்க. தாமரை கிடைக்கலனா முன்னாடியே சொன்ன மாதிரி மல்லிகை மலர்களை பயன்படுத்தலாம். அர்ச்சனை செய்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் மகாலட்சுமியை மனதார நினச்சிக்கோங்க. வீட்டில் கனகதரா சோஸ்திரம் அல்லது மகாலட்சுமி அஷ்டாங்கம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருங்க. தூப தீப ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி நமக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை மனதார வழிபடுங்க.